சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட உட்காந்து. இப்போ தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழல்ல எல்லாருமே தன்னுடைய கூட்டணிய வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. திமுக வலுவா இருக்காங்க. அதிமுக வலுவா இருக்காங்க. மற்ற கட்சிகளும் வலுவா இருக்காங்க. ஆனா, இங்க தொடர்ந்து ஒரே ஒரு விஷயம் வந்து அழுத்தமா பதிவு செய்யப்படுது. மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சீமான வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்ல. அத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சரி, தமிழ்நாட்டில 3வது பெரிய கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி. ம். இதை நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணிட்டே வரேன். இது வந்து நான் ஏதோ போற போக்குல சொல்லல. இது எண்ணிக்கையின் அடிப்படையில இதுதான் வந்து உண்மை. 3வது பெரிய கட்சியாக உயர்ந்து நிற்கின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. மற்ற கட்சிகள் அவர்கள் கூட்டணியாக நின்றிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தனியாக தேர்தல் களத்தை கண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவர்களுடைய முதல் தேர்தலிலிருந்து ஆரம்பித்து அவர்கள் சந்தித்து வரும் அத்தனை தேர்தலா இருக்கட்டும். இடைத்தேர்தலை விட்டுருங்க. மற்றபடி இடைத்தேர்தலையும் சந்திக்கிறாங்க. மாநகராட்சி தேர்தலையும் சந்திக்கிறாங்க. இதை தவிர்த்து அவர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை தேர்தல், அது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அனைத்து தொகுதிகளிலும் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். சும்மா யாரும் வரவும் போகிறவங்களால நிறுத்தலை. தகுதி வாய்ந்த நபர்களை அவர்கள் வேட்பாளர் இப்போ ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரார், ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்கிறார் என்றால், இந்த தம்பி இவ்வளவு படித்திருக்கிறார், உங்களுக்காக இவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார், இதன் அடிப்படையில் இவர் இந்த வேட்பாளராக இங்கே தகுதி வாய்ந்தவராக நிற்கிறார். இந்த சகோதரி இங்கே இவ்வளவு படித்திருக்கிறார், அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சில டாக்டர்ஸு இந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் நிறுத்தியிருக்கார். சரியா? இவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேட்பாளர்களையும் பார்த்தீங்கன்னா அனைத்து தொகுதிகளையும் போடுறாங்க. இது எத்தனை கட்சிகளால் செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக விடுத்து மற்ற எந்த கட்சியுமே செய்வதற்கு தயங்கியது. இதுவரையில் தயங்கி வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்து 2006 தேமுதிக அவங்க போட்டிருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2006 தேர்தலையே வேட்புமனு தாக்கல் செய்து விட்ட பின்னர் வேட்பாளர்கள் ஓடி போய் திமுகலையோ அதிமுகலையோ சேர்ந்த வரலாறெல்லாம் இருக்குது. சரியா? அப்படி எதுவுமே நடக்காமல் இந்த கட்சியை இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக நடத்தி வந்திருக்கிறார் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. கட்டமைப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் ஒத்துக்கிறேன். நிறைய கட்சிகளுக்கு கட்டமைப்பு கிடையாது. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சிக்கும் கட்டமைப்பு அப்படின்றது போதிய அளவில் இல்லை. இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது. முன்னாடியெல்லாம் வந்து கிராமங்களில் தேடி கண்டுபிடிக்கணும், 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. கிராமந்தோறும் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கிராமமாக சென்று சீமானை பற்றி நீங்கள் விசாரித்து பாருங்கள். சீமானை பற்றி தெரிந்து வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். சரியா? அது பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம், பல யுக்திகள் கையில் எடுத்திருக்கலாம். இதெல்லாம் இருக்கும் பொழுது முழுமையாக தமிழகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியை நம்ம பார்க்கணும். அப்போ நீங்கள் எப்படி திமுகவை அங்கீகரிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் அதிமுகவை அங்கீகரிக்கிறீர்களோ, அதுபோல் நாம் தமிழர் கட்சியை நம்ம அங்கீகரிக்க வேண்டும். என்ன, அவங்க தனித்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக இயங்குகிறார்கள். சில விஷயங்களில் அவங்க தனித்தே இருக்கிறார்கள். இதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு. சமரசம் இல்லாத ஒரு நிலைப்பாடு அப்படின்னு அவங்க போகிறாங்க. இது தேர்தல் அரசியலுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்றது வேறு விவாதம். ஆனால் தேர்தல் அரசியலில் 37 லட்சம் மக்களுடைய அந்த ஆதரவை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம சும்மா அப்படியே அனாயசமாக கடந்து போக முடியுமானா கடந்து போக முடியாது. இல்லை சார், வெற்றி வேணும் தானே. வெற்றி இல்லாமல் எப்படி நம்ம வந்து வெற்றி வேணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு கொடுக்கின்ற விலை என்ன? நான் வெற்றி பெற வேண்டும், அதற்காகத்தான் நான் உழைக்கிறேன். ஆனால் அதற்கு நான் என்ன விலையை கொடுக்கப் போகிறேன்? எந்த இடங்களில் நான் சமரசத்தை செய்து கொள்ளப் போகிறேன்? இன்றைக்கு தேர்தல் அரசியலில் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு கட்சி கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு விதமான சமரசத்தை செய்து கொண்டு தான் அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள். தேர்தல் அரசியலில் இல்லைன்னா நீங்கள் இயங்க முடியாது. ஏன் ஈவேரா தேர்தல் அரசியலை தவிர்த்தார்? ஏன் ஆர்எஸ்எஸ், பாஜகவனா இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் ஏன் தேர்தல் அரசியலை தவிர்க்கிறது? சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கங்கள், என்ன சித்தாந்தமானா இருக்கட்டும், அது சரி தவறு அந்த வாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அப்படியான சித்தாந்தங்களை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கங்கள் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளே வருவதற்கு தயங்குவார்கள். ஏன் தயங்குவார்கள் என்றால் அவர்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி சமரசம் இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த வெற்றி என்பது அது வந்து கொஞ்சம் தொலைவாகத்தான் இருக்கும். அது அவ்வளோ எளிதாக அவர்களுக்கு வராது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களுக்கான ஆதரவு பெருகிடுச்சுன்னு வைங்க. இன்றைக்கி 8% இருக்காங்க, அவங்களே ஒரு 15% போயிட்டாங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் அவர்களை நிறுத்துவதற்கு ஆள் இருக்காது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வந்து திட்டமிட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வேலை பார்க்க போகிறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் தன்னை வந்து ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டு அவர் வலம் வராரு. அவர் வந்து ரொம்ப நக்கலா சீமானை வந்து ஏளனப்படுத்துகிற மாதிரி, இந்த தேர்தல் வந்து மும்முனை போட்டி தான்,
சீமான் எப்படியும் மறுபடியும் பயிற்சி தானே எடுக்க போறாரு, எடுத்துட்டாருன்னா மறுபடியும் போய் பனைமரம் தான் ஏறணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது சங்கர் பத்திரிகையாளர் கிடையாது. ம். சரியா? ம். சங்கர் ஒரு ரேண்டம் யூடியூபர். சரி. சரியா? அவனும் பத்திரிகையாளர் கிடையாது. இருந்தாலும் எந்த பத்திரிகையில பணியாற்றி இருக்கிறார்? சரி, இருந்தாலும் அதிகமான பார்வையாளர்கள் வச்சிருக்காங்க. பார்வையாளர்கள் Influencer ஜிபி எடுத்துக்கலாமா? ஜிபி முத்து கூட பார்வையாளர் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ம். சரியா? ரவுடி பேபி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அவங்களோட போய் சவுக்கு சங்கர் அது கரெக்டு தான். அவங்க உழைச்சி வந்திருக்காங்க, மற்றவங்கள சுரண்டி வரல. அதனால் அவங்கள நான் அவமானப்படுத்தக்கூடாது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ரவுடி பேபிக்கு எவ்வளோ பேர் நம்ம பார்வையாளர்கள். அதனால் அதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடாது. நாம் பேச வேண்டியது என்னென்னா, இவன் ஒருத்தன் ஒரு கருத்தை சொல்கிறான்னா அந்த கருத்து என்னன்றதை பார்ப்போம். சங்கர் என்பவனை நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கல, ஒரு ரேண்டம் யூடியூபர். இப்போ சங்கர் ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் அது என்ன கருத்து? சீமானை பற்றி பேசுகிறார் என்றால், முதல்ல நீ இப்போ தான் நீ சொன்ன, நான் உதவாநிதிக்கு எதிராக நான் நிற்பேன்னு. சேப்பாக்கத்தில் நான் அனைத்து கட்சிகளுக்கு சார்பாக பிரதிநிதியாக நான் நிற்பேன்னு. உனக்கு எந்த கட்சியாவது குரல் கொடுத்துச்சா? இல்லை சார், இன்னும் டைம் இருக்குல்ல. எந்த கட்சியாவது குரல் கொடுத்துச்சா இது வரைக்கும்? சீமான் டைம் இருக்குது இல்லைன்றது வேற விஷயம். சீமான் கொடுத்தாரு. அதுதான் சீமான் கொடுத்தாரு. ஆமா. சீமான் ஒருத்தர் தான் கொடுத்தாரு. என்ன சொன்னார்? தம்பி சங்கர் நிற்கிறார் என்றால் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த பெரிய மனது அவருக்கு இருக்குது. சரியா? நீ சொல்கிற பெயர் நீ இப்படித்தான் பேசுவ. சரியா? அதனால் உங்ககிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. நீ இன்றைக்கி ஒன்று பேசுவ, நாளைக்கு ஒன்று பேசுவ, மாற்றி மாற்றி பேசுவ. சரியா? அதனால் இது 2021 வரைக்கும் ஸ்டாலினை மாதிரி ஒரு நிர்வாக திறமையை கொண்டவர் கிடையாதுன்னு சொன்னவன் தானே இந்த சங்கர். 2022 வரைக்கும் அந்த ஃபெலிக்ஸோட உட்காந்து ஆற்றுன்னு ஆற்றினது நீங்கள் 2 பேரும் தானே உட்காந்து ஆற்றுன்னு ஆற்றினீங்க. அதனால் சீமான் தன்னுடைய இயல்பை என்றைக்கும் கைவிட மாட்டார். நாளைக்கே சங்கருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் முதல் குரலாக வரக்கூடியது சீமானுடைய குரலாகத்தான் இருக்கும். அதுக்காக சங்கருடைய ஆதரவு தர வேண்டும். ஆதரவெல்லாம் யாருக்கும் வேண்டாம். சரியா? அது பைசாக்கு பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் பார்ப்பான் 2 லட்சம் பேர். நீ ஏன் போய், நான் இப்போ எழுதி தரேன் உங்களுக்கு, நீ ஏன் போய் சேப்பாக்கத்தில் இல்லை 2000 பேர் விட்டு போட மாட்டான். இதுதான் யதார்த்த உண்மை. சரியா? டிராஃபிக் ராமசாமிலேருந்து நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். சரியா? டிராஃபிக் ராமசாமிக்காவது ஓரளவுக்கு நேர்மை இன்னும் ஒன்று இருந்தது. உனக்கு அதுவும் கிடையாது. சரியா? அந்த டிராஃபிக் ராமசாமிக்கே அந்த கதி தான். நின்னா ஓட்டு போட மாட்டான். என்ன தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு டிஎன் சேஷன். மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தத்தை கொண்டு டிஎன் சேஷன். அந்த டிஎன் சேஷனுக்கே பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்கும் போது காந்தி நகரில் இவர் அத்வானிக்கு எதிராக நிற்கிறாரு. நிற்கும்போது காங்கிரஸ் சார்பாக நிற்கிறார், தோர்த்தவர். சரியா? இதுதான் இங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய. அதனால் நீ டிஎன் சேஷன் கிரேட்லாம் கிடையாது. நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ரேண்டம் யூடியூபர், அவ்வளோதான். சரியா? ரேண்டம் யூடியூபர் தான். பட் அவரை வேலைக்கு வச்சு அப்பாயின்ட் பண்ணது அதிமுக தானே. அதிமுக வாய்ஸ் யார் சொன்னது? அதிமுக அப்பாயின்ட் பண்ணாங்க. யார் சொன்னது? அதிமுக சொல்லிச்சா? அப்படிதான் சார் எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் என்ன வேணாலும் பேசிப்பாங்க. அதிமுக சவுக்கு சங்கரங்கிற நபரை அதிகாரப்பூர்வமாக நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிச்சா? அதிமுக சொல்லிச்சா? அதிகாரப்பூர்வமாக சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்குக்காக சட்டமன்றத்தில் ஏங்க சீமான் கூட தான் தமிழ்நாட்டில் பல மக்கள் சீமான் கூட தாங்க குரல் கொடுத்தாரு. இதில் என்ன இருக்கு? ஒருத்தர் வீட்டில் ஒரு அத்துமீறல் நடக்குது அப்படின்னா அந்த அத்துமீறல் நடக்குதுன்னு குரல் கொடுக்கறதுனால அவங்க கட்சிக்காரங்கள் ஆயிடுவாங்களா? இல்லை கட்சியோட அதிகாரப்பூர்வமான குரல் ஆயிடுவாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி அவர் வேணால் சொல்லிட்டு தெரியலாம். யாருமே அவங்கள அசோசியேட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவும் சங்கர் போன்ற நபர்களுடன் எந்த கட்சியும் அதிகாரப்பூர்வமாக தங்களை இணைத்துக் கொள்ளாது. அதனுடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி. சங்கரோடைய ஹிஸ்ட்ரி. ஆமாம். சரி, இப்போ தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இந்த தேர்தல் சீமானுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதே 8 நீங்கள் அவருடைய 8% அவர் ரிட்டைன் பண்ணுறாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட, ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயுடைய வரிக்கு அப்புறம் சீமானுடைய வாக்குகள் சேதாரமாகும்னு சொல்கிறாங்க. நான் அதை நம்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 8% அப்படியே தான் இருக்கும். சரியா? அதற்கு மேலே எவ்வளவு பெறப்போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வரும் மாதங்களில் அவருடைய பிரச்சாரத்தை பொறுத்து தான். சீமான் அப்படின்ற தலைவரை நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் போய் மக்களிடம் பிரச்சாரம் செய்தால் முன்பெல்லாம் இருந்ததை விட அதிகமான வரவேற்பு சீமானுக்கு இன்றைக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா சீமான் எடுக்கக்கூடிய விஷயங்கள், கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தகையதாக இருக்கிறது. மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை எடுத்து பேசுகிறார், யதார்த்தமாக பேசுகிறார். எது சரியோ அதை எடுத்து பேசுகிறார். அவர் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை எடுத்து பேசுகிறார். இப்போ உதாரணத்திற்கு இந்த நடிகர் ஸ்ரீகாந்த், எந்த அரசியல் தலைவருக்கும் அந்த துணிச்சல் கிடையாது. எல்லா நடிகரும் பண்ணிகிட்டு இருக்கிறது தாங்க. இதில் என்ன பெரிய தப்புன்ட்டார்? நியாயமான வாதம் அது. ஏன் தெரியுமா நியாயமான வாதம்? அவர்கிட்ட கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகின்ற குவான்டிட்டி 1 கிராம். சரியா? அது பர்சனல் யூசேஜுக்காக என்னன்னு கூட நமக்கு தெரியாது.
கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியாது. சும்மா ஒரு அப்ரசாண்டியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை அரசியல் பண்ணணுன்றதுக்காக அதை இதை வைத்து அதிமுக மீது களங்கம் விளைவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பேசுகிறீங்க. சீமான் அது பின்னாடி அதிமுக இருக்கிறதா திமுக இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கல. அவர் ஸ்ரீகாந்த் என்கிற நபருக்காக பார்க்கிறார். அதுதான் அடிப்படை மனிதநேயம். இந்த மனிதநேயம் என்பது பொலிட்டிக்கலி கரெக்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பொலிட்டிக்கலி கரெக்டுன்னா என்னென்னா, நான் அரசியல் ரீதியாக இதைத்தான் நான் பேச வேண்டும், இதற்கு மாறி நான் பேசிவிட்டால் மக்களுடைய மத்தியில் என்னுடைய செல்வாக்கு குறைந்துவிடும் என்று ஆதங்கப்படுவார்கள். அப்படி அந்த எந்த ஆதங்கமும் சீமான் வைத்துக்கொள்வது கிடையாது. தன்னுடைய மனதிற்கு சரி என்று பட்டால் அது சரி என்று பேசக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்க்குறேன். அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு உடன்பாடு இருக்கான்னா இல்லை. சில விஷயங்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது. உடன்பாடு கிடையாதுன்றதுக்காக அவருடைய நேர்மையை நான் குறை சொல்ல முடியுமா? முடியாது. அவருடைய நிலைப்பாட்டை நேர்மையாக முன்வைக்கிறார். அதுதான் அவசியம். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் வந்து எந்த மேடையில் ஏறினாலும் ஒரு சர்ச்சை ஒன்று கண்டிப்பாக உருவாகும். இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் தம்பிமார்கள் வந்து மேடையில் ஏறி இறந்து போன லாக்கப்டத்தில் இறந்து போன அஜித்குமாருக்காக பேசுகிறாங்க. அப்போது பேசக்கூடிய பல நபர்கள் வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது, ஆவேசமாக பேசுறது, ஒருமையில் பேசுறது, காவல்துறையை தான் நேரடியாக தாக்கியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறையை நான் வந்து நேரடியாக தாக்குறதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. சரியா? காவல்துறை ஆட்சியாளர்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்பட முடியும். அப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. சரியா? காவல்துறையில் சில தவறுகள் நடக்கிறது என்றால் ஆட்சியாளர்கள் சரியில்லை, அவர்களுடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்றதோட பிரதிபலிப்பாகத்தான் நான் பார்ப்பேன். சீருடை அணிந்திருப்பவர்களை நான் ஒட்டுமொத்தமாக நான் வந்து எந்த இடத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுப்படையாக நான் குறை சொல்ல மாட்டேன். ஏதோ ஒரு காவலர் இங்கே ஒன்றும் அங்கு ஒன்றும் தவறு செய்கிறார்கள் என்றால் அது கண்டனத்துக்குரியது, நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட் காவலர்களை நான் அந்த மாதிரி பொதுப்படையாக பேசுகிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக வந்து மேடையில் வந்து பேசுகிறாங்க. ஏன் திமுக மேடையில் பேசாத பேச்சா? ஆனால் காவல்துறை இந்த அளவுக்கு கடுமையாக சொன்னது இல்லை. காவல்துறையை அவங்க பேசின மாதிரி எனக்கு தெரியல. அந்த நபர், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை தான் அவங்க பேசியிருக்காங்க. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை பேசியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஆத்திரத்தின் வெளிப்பாடாக நம்ம கடந்து போக வேண்டியது. அது எமோஷன், அது ஆத்திரத்தின் வெளிப்பாடாக அவங்க உணர்ச்சி மிகுதியின் இதில் அவங்க பண்ணுறாங்க. இது திட்டமிட்டு பேசப்பட்டது கிடையாது. ஆனால் திட்டமிட்டு பேசுகிறாங்களே திமுகவுடைய சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலேருந்து எல்லாரும், அதை பற்றி யாராவது ஏதாவது பேசியிருக்காங்களா? பதிலுக்கு அதான் அவர் மேலே கொலை மிரட்டலே விடுறாங்க. என்ன வழக்கு பதிவு பண்ணுறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீங்கள் ஒரு நடவடிக்கையும் இல்லையே. நீங்கள் மேடையில் கொலை மிரட்டலே விடுறாங்க, சீமானுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடையில் ஏறி தகராறு பண்ணுறான், திமுககாரன் வந்து ரவுடித்தனம் பண்ணுறான், காலித்தனத்தில் ஈடுபடுறான். யாருமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே. காவல்துறையும் வேடிக்கை தானே பார்க்குது. அதனால் இதை வந்து பொதுப்படையாக வைத்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிகளில் மேடைகள் எல்லாம் ஆபாசமாக பேசுகிறார்கள்னு சொல்கிறதுலாம் வந்து தப்பு. ஆபாசமாக பேசுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை யார் மீதாவது வைக்க வேண்டும் என்றால் அந்த முழு தகுதி இருக்கக்கூடிய கட்சி திமுக. இப்போ சீமானவர்கள் பல விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. இப்போ அஜித்குமாருக்காக குரல் கொடுத்துருக்காரு, வேங்கவேலுக்கு குரல் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது வேங்கவேலுக்குள்ளே போயிட்டு பிரச்சாரம் பண்ணது நாம் தமிழ் கட்சியினர் மட்டும்தான். இவ்வளோ விஷயம் பண்ணியும் அவர் எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? மக்களோட அவர் மிஸ் எல்லாம் பண்ணலைங்க. நீங்கள் திரும்பி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அவர் மிஸ் பண்ணலை. அவர் யதார்த்த அரசியலை நான் அவருடன் பேசிய வரைக்கும் எனக்கு நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, அவர் யதார்த்த அரசியலை புரிந்து கொண்டே இருக்கிறார். இந்த யதார்த்த அரசியலை நீங்கள் ஒரே ஒரு இரவில் நீங்கள் மாற்ற முடியாது. இல்லை சார், 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு சார். மேலே கூட ஆகலாம், இன்னும் சில வருடங்கள் கூட ஆகலாம். நீங்கள் ஒரே இரவில் அதை மாற்ற முடியாது. சரியா? ஏன்னா நீங்கள் பார்ப்பது ஒரு உண்மையான மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கார். இப்போ அவருடைய இலக்கு என்பது எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, நம்முடைய இலக்கு என்பது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வாட் வி விஷ் டு அச்சீவ் ஷுட் நெவர் பி வித்தின் அவர் கிராஸ்ப். எதை நாம் இலக்காக வைக்க வேண்டும் நினைக்கிறோமோ அது என்றைக்குமே நம் கை பற்றுகின்ற அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இன்னும் எழும்பி அதுக்காக உழைப்போம் அப்படின்றது தான். ஸோ அதை வந்து சீமான் வந்து அவர் வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் இலக்கு வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது உண்மையான மாற்றம் என்பதனை இலக்கு. அந்த இலக்கை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கொண்டு போய் சேர்ந்துட முடியாது. இன்றைக்கி இருக்க அரசியல் அப்படி இருக்குங்க. இன்றைக்கி அரசியல் ஒரு தொழிலாக மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இலக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்குது? நீங்கள் வந்து தொழிலாகவே மாறி இருக்குது. ஒரு 25 லட்சம் குடும்பம் திமுகவில் இருக்கான், ஒரு 30 லட்சம் குடும்பம் வந்து அதிமுகவில் இருக்கான். முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்த எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? எப்படி நீங்கள் ஓவர் நைட் இதில் பூந்து நீங்கள் இது பண்ணுவீங்க? அவங்க நிரந்தர வாக்கு வங்கியாக சேமித்து வைத்திருக்கிறார்கள். இது எப்படி நீங்கள் உடைப்பீங்க சொல்லுங்கள்? இல்லை சார், இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா 2000 கோடி புழங்குது, 3000 கோடி புழங்குதுங்க. ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குதுன்னா இங்கே ஒரு 1000 கோடி ரூபாய் புழங்குது.
சரியா? ஒவ்வொரு வேட்பாளரும் கொண்டு போய் இறக்குறான். அன்னைக்கு ரொம்ப அநாயசமாக பேசுகிறாரு, பாண்டே பேசுகிறாரு அன்னைக்கு ஒரு பேட்டியில் நான் பார்க்குறேன். 5 கோடி ரூபாய் சட்டமன்ற தேர்தல் சந்திக்க முடியாது. இன்றைக்கி ஒரு சாமானியனுக்கு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சந்திக்க முடியுமா? முடியாது. ஸ்டாலினோ, எடப்பாடி பழனிசாமியோ, இல்லை வேறு தலைவர்களோ அவர்களாக கரிசனப்பட்டு ஒரு சாமானியனுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா உண்டு. அதுவும் கட்சி செலவு பண்ணோம். இவ்வளோ இருக்குது. சரியா? ஏன் செலவு பண்ணணும்? இன்றைக்கி சென்னையில் நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கணும்னா, ஒரு அசம்பிளி சீட்டில் நிற்கணுன்னாக்க 15 கோடி ரூபாய் இல்லாமல் நீங்கள் நிற்க முடியாதுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சென்னையில் ஒரு வேட்பாளராக டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேட்பாளராக நீங்கள் போட்டியிட வேண்டும் என்றால் குறைந்தது 15 கோடி ரூபாய் செலவு பண்ணணும். அப்போ உங்களால் அந்த 15 கோடி ரூபாய் உங்களால் செலவு பண்ண முடியுமா? சாமானியனால் முடியுமா? அப்போ ஏதாவது ஒரு கட்சி பேக்கப் பண்ண தான் முடியும். அப்படியான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய 2 மிகப்பெரிய இயக்கங்கள், இதை தவிர்த்து இவங்களுக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள்லேருந்து பல இயக்கங்கள், இதையெல்லாம் கடந்து தனித்து ஒரு இயக்கத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள் முன்னாடி நிறுத்தி 37 லட்சம் வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெறதுன்னா சாதாரணமான விஷயமா? இல்லை சார், இதை எதுவும் பணம் செலவு பண்ணாமல் வாங்க முடியுமா அந்த மாதிரி? சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது, மக்கள் சீமானுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி சார். நன்றி.